அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் தை மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 23/1/2024. திரையோதசி திதி இரவு 8:40 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி. மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய நாள் முழுக்க உள்ளது. மந்த யோகமாக இருக்கின்றது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், மிதனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் சுக்கிரன், புதன், செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? தற்காப்பு கலைகள் பயில, சொத்து பிரச்சனை பேசி தீர்க்க, கடன் தீர்க்க, விவாதங்கள் நடத்த, அதிகாரிகளை சந்திக்க, கண் திருஷ்டி கழிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஒரு சிலரின் நிராகரிப்புகளே நம்மை தகுதியான இடத்திற்கு அழைத்து செல்கிறது. உங்களை யாருங்க முன்வரிசையில் உட்கார சொன்னால்? இதெல்லாம் முக்கியஸ்தர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கைகள். நீங்கள் அப்படி போய் 4வது வரிசையில் 5வது வரிசையில் போய் உட்காருங்க அப்படின்னு ஒரு காலத்தில் உங்களை சொன்னவங்கள்லாம் உண்டு. ஆனால் இப்போ அவங்கெல்லாம் ஓடி வந்து நீங்கள் எப்போ வருவீங்க சொல்லுங்கள், உங்களை முதலாவதாக வரவேற்று முதல் வரிசையில் முக்கியஸ்தர்கள் உட்கார இடத்துல உங்களை உட்கார வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய கடின உழைப்பு தாங்க அதற்கெல்லாம் காரணம். பதிலடி கொடுப்பதில் வல்லவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி இருக்கும். வரவேண்டிய பணத்தை கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தில் தடாலடியாக தைரியமாக சில முக்கியமான முடிவுகளெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாத்துலேயுமே நல்ல லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்கள்ட்ட பேசுகிற விதத்திலிருந்து, வேலையாட்களை எப்படி நடத்தணுங்கிற விதத்திலிருந்து எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. உளவியல் தெரிந்த மாதிரி இன்றைக்கி நாசுக்கா சிலதெல்லாம் பேசி எல்லா வகையிலும் 4 விதத்திலையும் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. குடும்பத்தில் கூட இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. அதே மாதிரி பிள்ளைகளோடையும் உட்கார்ந்து பேசுவீங்க. அவங்க எதிர்பார்ப்பு என்னங்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, சும்மா எதுவும் கிடைக்காது, நடக்காது. சுண்ணாம்பு இல்லாமல் நாக்கு சிவக்காது. எடுத்து அடிக்காமல் மிருதங்கம் ஓசையை எழுப்பாது. பயணம் செய்யாமல் பாதையை நாம் கண்டுபிடிக்க முடியாது. இப்படி எல்லாவற்றிலும் நாம் முயன்று கொண்டிருந்தால்தான், நம்முடைய முயற்சியால் தான் எல்லாவற்றையும் பெற முடியும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஓடி ஓடி உழைத்து, மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு. இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள்
நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக புதனும் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கும். வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பதுங்கி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி பிரபல யோகாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நல்ல பேர் உண்டு. வியாபார வகையிலையும் இன்னைக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அன்பு செய்தால் ஆண்டவனுக்குள் அடக்கம், வம்பு செய்தாலோ மண்ணுக்குள் அடக்கம். இதுதாங்க இறைவனுடைய மிகப்பெரிய தத்துவம். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. திடீர்னு சாலையில் அப்படி ரோட்டில் போகும்போது கூட சிலரை பார்த்து அப்படி சிரிப்பீங்க. அவங்க பேச வந்தாலும் நீங்கள் பேசுவீங்க. யாரோ தெரியல, நமக்கு எதுக்கு பேச்செல்லாம் அப்படின்னு விலகி வரக்கூடியவர்கள் நீங்கள் கிடையாதுங்க. எப்பொழுதுமே மனித நேயத்துடன் ஒரு அன்பான கனிவான பார்வையால் காந்தமாய் மற்றவர்களை கவர்ந்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார் சுக்கிரனோட. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டுங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. கோபத்தையும் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் அவங்களுக்கெல்லாம் வியாபாரம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக கொஞ்சம் தேக்க நிலை இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, இல்லை என்பதற்காக வாடவும் வேண்டாம், இருக்குது என்பதற்காக ஆடவும் வேண்டாம். நாளை எது வேணாலும் நடக்கலாம். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்தாலும் கூட, பணம் பதவி பட்டம்னு பவுசுன்னு எல்லாம் கிடைச்சாலும் கூட பழசை மறக்காமல் அடக்கமாக அமைதியாக சிரிச்ச முகத்தோடு எல்லாரையும் சந்திப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் பதுங்கி கிடக்கிறாரு. அதனால் சுப செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகும். இப்போ தான் புதுசு வாங்கினோம், அதுக்குள்ளார கிரைண்டர் வந்து பழசாயிடுச்சு. வாஷிங் மிஷினில் கூட அடிக்கடி பெருசாக சத்தம் வந்துட்டு தான் இருக்குது. கார் வாங்கினதில் வந்து ஏதோ டக்கு டக்குன்னு ஒரு சவுண்டு வருது. இதெல்லாம் என்ன காரணம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அஷ்டமத்து சனி அதோட வேலையை காட்டிக்கிட்டே இருக்கும். புதுசாக இருக்கிறது எதையுமே அது விடாமல் பழசாக மாற்றுறதுலே சனி பகவான் உட்கார்ந்துருப்பார்.
அதுதான் அவருடைய பிடிவாதமான ஒரு குணம். அஷ்டமத்து சனின்னாலே பழசை பயன்படுத்து, புதுசு நீ வாங்கினாலும் அதை நான் பழசாக மாற்றி தருவேன் அப்படின்னு சனி பகவான் சொல்லிக்கிட்டே இருப்பார். எல்லாத்துக்கும் நாம் தயாராக ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணுங்க. அதே போல் வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிக லாபம் கிடைக்கும். கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்க, மருந்து வியாபாரி செய்கிறவங்களுக்கும் இன்றைக்கி அதிகமான லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் உண்டு. அதிகாரிகளும் உங்களை பாராட்டி பேசுவாங்க. ஆனால் வீட்டில் தான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு, அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால எல்லாத்தையும் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்கள் ராசியை சூரியன் பார்க்கறதுனால உடம்பு கொஞ்சம் உஷ்ணமாகும். சில நேரங்களில் ஒரு சோர்வு களைப்பு இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உனக்கு எதிர்ப்பு வலுக்கிறது என்றால் அது வெறுப்பின் அறிகுறி அல்ல, வளர்ச்சியின் அறிகுறியாகும். ஆமாங்க, அதனால தாங்க எதிரிகளை கண்டு நீங்கள் எப்போதுமே பயப்பட மாட்டீங்க. சின்ன வயசுலேருந்தே குடும்பத்துலேயும் சரி, வெளியிலையும் சரி, பள்ளிக்கூடத்துலேயும் சரி, கல்லூரியிலையும் சரி, இப்போ வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, எதிர்ப்புகளை எல்லாம் நீங்கள் சந்தித்தவங்க தான். எதிரிகளுக்கு மத்தியிலேயே வெற்றி வாகை சூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 11ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கேட்ட இடத்துலேருந்து பணம் கிடைக்கும். ரொம்ப நாளாக தள்ளி போன விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். பழைய நண்பர் ஒருவரை பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டிருந்தீங்க, அவரையும் இன்றைக்கி நீங்கள் சந்தித்து பேசுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷமான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ கூட இன்றைக்கு சரியாகுங்க. மனசுக்கு பிடித்தமான பழைய பாடல்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கேட்டு ரசிப்பீங்க. அதே மாதிரி ஏகாந்தமாக இசையையும் இன்றைக்கி நீங்கள் ரசித்து சந்தோஷப்படுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது. பழைய வாடிக்கையாளர்களும் மீண்டும் தேடி வர ஆரம்பிப்பாங்க. தள்ளுபடி விற்பனை மூலமாக லாபம் அதிகமாகுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அரசாங்கத்தால் ஆதாயம் இருக்குது. பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம். வியாபாரம் தொடங்கிறதுக்கு கூட லோன் கிடைக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, எதிர்பார்ப்புகளெல்லாம் ஏமாற்றங்களை தரும்போது தான் தெரிகிறது எதிர்பார்ப்புக்கும் ஒரு முகம் தேவைப்படுகிறது என்று. ஆமாங்க, எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி நடந்துடுதா? ஒரு சிலருக்கு தான் எதிர்பார்க்குறது எல்லாமே நடக்குது. அதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லையா இறைவா? நானும் ஒரு எதிர்பார்ப்போடு தானே இருக்கிறேன், எதிர்பார்ப்போடு தானே வாழ்ந்துட்டுருக்கேன், எதிர்பார்ப்போடு தானே நான் இருந்துட்டுருக்கேன். என்னுடைய எதிர்பார்ப்புகளை நீ தீர்த்து வைக்க மாட்டாயா? அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன தகுதி வேணும்னு நீ சொல்லு இறைவா அப்படின்னு இறைவனிடம் தன்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டிக் கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால புது வேலை கிடைக்கும். புது வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிமாநிலம் வெளிநாடு சார்ந்த நிறுவனங்கள் அதில் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பணவரவும் இன்றைக்கி பரவாயில்லைங்க. 4ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மாறலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த சின்ன வீட்டை கொடுத்துட்டு பெரிய வீடாக வாங்கலாமே, அதுக்கான பட்ஜெட் என்ன, இஎம்ஐ எவ்வளோ வரும்,
அந்த கணக்கு மனசுக்குள்ளாரே இன்றைக்கி உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை அதிகரித்த வண்ணம் இருக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கிளம்பலான்னு பார்த்தா திடீர்னு ஒரு அசதி சோர்வு அப்படியே தள்ளி போதே. அதுக்கு என்ன காரணங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிக்குள்ளார கேது இருக்கார்ல, அவ்வளோ சீக்கிரம் உங்களை விடுவாரா? ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வாகை உண்டு. ஆனால் அஸ்தத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்கள், குத்து விளக்கு எவ்வளவு பிரகாசமாக எரிந்தாலும் கூட அதன் அடியிலே இருக்கத்தான் செய்யும். ஆமாங்க, குடும்பத்தில் இருக்கிற கரசில் இருக்கக்கூடிய வருத்தங்களையோ என்னதான் சிரிப்பாக சிரித்தாலும் நகையோடு இருந்தாலும் கூட இந்த கண் ஓரத்தில் ஒர்க்கதாங்க செய்யுது. இதையெல்லாம் நினைத்து பார்த்து நமக்கு மட்டும் ஏன் இப்படி வாழ்க்கை இருக்குதுன்னு சில நேரங்களில் தனியாக நீங்கள் வருத்தப்பட்டதெல்லாம் உண்டு. ஆனால் அந்த காலமெல்லாம் போய் இப்போ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தோடு வலம் வரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 9ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த வீட்டாதிபதி புதனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. அதனால் எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்கும். தந்தை வழியில் சில உதவிகள் சேரும். தந்தையாரின் ஆரோக்கியமும் இன்றைக்கி நல்லாயிருக்கும். அவங்க ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் அதிகாரிகளை போய் பார்க்கலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் உங்களுக்கு நடக்குங்க. வீடு கட்டுறது சம்பந்தமாகவோ அல்லது தொழில் வியாபாரம் தொடங்குவது சம்பந்தமாகவோ போய் பார்க்கலாம். எல்லாமே கூடி வருங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு 4ஆம் இடத்துல. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டாகுங்க. இருந்தாலும் சூரியன் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் அக்கறை காட்டணும். ரொம்ப நாளாக தள்ளி போட்ட அந்த அறுவை சிகிச்சையை அவங்களுக்கு சீக்கிரமாக பண்ண வேண்டிய சூழ்நிலை வருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நிம்மதியும் உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். இன்றைக்கி சோர்வு களைப்பு இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அதிர்ஷ்டம் வந்தாலும் வராவிட்டாலும் துரதிர்ஷ்டத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தி இருந்தால் நிச்சயமாக நாம் சாதித்து விடலாம். ஆமாங்க, ஜிடி நாயுடு அவர்கள் சொல்லியிருக்காங்கங்க. அதனால தான் அதிர்ஷ்டத்தை தேடி நீங்கள் அலையவே மாட்டீங்க. துரதிர்ஷ்டத்தை நாம் தாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு அனுபவங்களும் பல வழிகளும் கிடைக்க ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு நாம் சாதிக்கிறதுக்கான வழிகள் எல்லாமே தெளிவாக கிடைச்சிருமே. அதனால தாங்க நீங்கள் எதிர்பார்ப்போடு வாழ மாட்டீங்க. எது நடந்தாலும் ஏற்றுக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு நாம் ஏதாவது பேசணும்னா அடுத்தவங்க பார்வையில் அது தப்பாகவே தெரியுது. நான் என்னங்க கேட்டேன், உங்கள்கிட்ட பணிவாக தானே கேட்டேன், அதுக்கே இப்படி நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னு நாம் பணிஞ்சு போய் கேட்டால் கூட அதுக்கு ஒரு கோவப்படுவாங்க. என்ன இப்படியெல்லாம் பணிஞ்சு குனிஞ்சு கேட்டால் நான் ஒத்துப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு அதுக்கு ஒரு கோவப்படுவாங்க. அதனால தான் சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு யாராவது எதாவது கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் அந்த இடத்துலேருந்து நகர்ந்து போயிடுறதாங்க நல்லது.
இன்றைய தினமும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு எதுவும் பேசிக்க வேண்டாம். 3 சாலைகள் 4 ரோடு சந்திக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருசக்கர வாகனமாக இருந்தால் ஹெல்மெட் போடாமல் எங்கேயும் போக வேண்டாங்க. ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறது தெரியாமல் அப்புறம் அதில் ஏற்றி இறக்கி இடுப்பெல்லாம் 2 நாளாக வலிக்குதுன்னு அப்புறம் சொல்லாதீங்க. குடும்பத்திலேயும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரங்க தான் வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி கவனமாக இருக்கணும். குடும்பத்திலேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தமற்றதாகிவிடும். ஆமாங்க, யாரை உள்ளே சேர்க்கறது, யாரை சேர்க்கக்கூடாது, யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட எதை பேசக்கூடாது, எந்த பழக்கத்தை நாம் தொடரலாம், எந்த பழக்கத்தை புழக்கத்திலேருந்து நாம் எடுத்துடலாம், இந்த மாதிரி தெளிவான முடிவெடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லி வேண்டாம் என்பதை வேண்டாம் என்று தெளிவாக தைரியமாக சொல்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் சந்திரன் உங்கள் ராசியை பார்த்துன்னு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. விருந்தினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் வீடு தேடி வருவாங்க. வீடு இன்னைக்கு கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக ஜாதக பொருத்தத்துக்கு ஜாதகம்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருந்தி வர்ற ஜாதகம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுதுன்னு குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரம் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்குதுங்க. அதனால் பங்குதாரர்கள்ட்ட ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சனி பகவான் உங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்துட்டுருக்கார். அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமாராக தான் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மனமும் சில நேரங்களில் ஏமாந்து விடுகிறது. கண்களும் காதுகளும் சொல்லும் பொய் சாட்சிகளை வைத்து அதுவும் தவறாக தீர்ப்பளிக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க பெரியவங்க என்ன சொன்னாங்க, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு. அதனால தாங்க பெரியவங்க சொன்னாங்க. அதனால தாங்க நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தால் தடால்னு முடிவெடுக்க மாட்டீங்க. விசாரித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்கி வரும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே நல்ல விதத்தில் நிறைவேறுங்க. பணவரவும் இன்றைக்கி உண்டு. சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும். போட்டிகளில் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். சில புது விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் மன நிறைவு உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்க குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வர்றது நல்லதுங்க. அதே மாதிரி அந்த வேண்டிக்கிட்ட பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள்
உறவினர்கள் வீட்டு விசேஷங்களையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நீங்கள் வெளியில் உள்ள விஷயத்தில் நல்லதை தேடாதீர்கள், அதை உங்களுக்குள் தேடுங்கள். ஆமாங்க, நீங்கள் எப்படிப்பட்டவங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலம் பலவீனம் எதுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். வெளியில் நீங்கள் நாலாதரப்பட்டவர்களிடமும் பேசுகிறீங்க, பழகிறீங்க. ஆனால் உங்களை நீங்கள் நல்லவர்களாகவே வளர்த்து கொண்டிருக்கும் சாமர்த்தியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்த சின்ன சின்ன முணுமுணுப்பு, சிடுசிடுப்பு அதெல்லாம் கொஞ்சம் சரியாகி இன்றைக்கி சந்தோஷமாகவும் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி விருந்தினர்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நீங்கள் உள் மனசில் நினச்சிருந்த ஒரு நண்பரை எதேச்சியாக இன்றைக்கி பார்த்து கொஞ்சம் இன்ப அதிர்ச்சியாகி சந்தோஷமாகவும் பேசிகிட்டு இருப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் கிடைக்கும். புது பொறுப்புகள், புது பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வருங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல செய்திகளெல்லாம் இன்றைக்கி உண்டு. தள்ளி போன சில நல்ல வாய்ப்புகளெல்லாம் இன்றைக்கி தேடி வரும். இழந்த சலுகைகளை இன்றைக்கி மீண்டும் நீங்கள் பெறுவீங்க. பெற்றோரின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏழரைச்சனை இருக்கிறதுனால சில நேரங்களில் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு வெறுப்பு எட்டி பார்க்கும். அதை தூர தூக்கி போடுங்க. உங்களுக்கு ஆதரவாக லாபஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், செவ்வாய்னு முக்கூட்டு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக இன்றைக்கி சோர்வு களைப்பு இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, 3 விஷயங்களால் உங்களை கட்டுப்படுத்த ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். பணம், பந்த பாசம், கடந்த கால அனுபவங்கள். இதுக்காக நீங்கள் இதுக்குள்ளார போய் கட்டுப்பட்டு கிடக்காதீங்க. ஆமாங்க, இதைத்தாங்க சித்தர்கள் சொல்கிறாங்க. அதனால தாங்க நீங்கள் இந்த பணம் பாசமெல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்க. இனிமேல் என்ன இருக்க, எல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாம் வேஷந்தான், துவேஷந்தான் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்பவர்கள், எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையை நடாத்தி செல்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால 4ஆம் விதத்திலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இங்கிதமான வார்த்தைகளால், சூட்சுமமான புத்தியால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிரியும் நண்பனாகலாம், நண்பனும் எதிரியாகலாம், உறவுக்காரங்களும் வேறு மாதிரி ஆகலாங்கிற உண்மையையும் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஏழரைச்சனி இருக்கிறதுனால தான் விதவிதமான சில அனுபவங்கள்லாம் உங்களுக்கு சமீப காலமாக கிடச்சிக்கிட்டே இருக்குதுங்க. ரொம்ப சிலர்லாம் நடிக்கிறாங்க, ஆனால் அதை நம்பிடக்கூடாது. ரொம்ப புகழ்ந்து சிலர் பேசுகிறாங்க, அந்த போதைக்கு மயங்கிடக்கூடாது. இதெல்லாம் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, நடந்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க, நல்லாவும் இருப்பீங்க. வியாபாரத்துலேயும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்து சந்திரனும் உத்தியோகஸ்தானத்தை பார்க்கறதுனால அலுவலகத்தில் இன்றைக்கி மரியாதை கூடும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகளும் இன்றைக்கி அடங்க ஆரம்பிக்குங்க. உறவுக்காரங்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகுங்க. வீடு மனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி சாதித்து காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ஒருத்தவங்க ஜாதகத்தில் சனி பகவான் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்களாக அவங்க இருப்பாங்கன்னு ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சில ஜோதிட நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, 2வது திருமணம் நடக்கும், நிறைய வாழ்க்கையில் அடிபடுவாங்க, வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடையிற மாதிரி, எல்லாம் நல்லா கூடி வர நேரத்தில் திடீர்னு பரமபத விளையாட்டில் பாம்பு வாயில் சிக்கி கீழே போகிற மாதிரி சிலதெல்லாம் நடக்கும் அப்படின்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ இந்த சனி பகவானும் செவ்வாயும் எதிரெதிர் கிரகங்களாக இருப்பவை. ஒன்று தண்ணின்னா இன்னொன்று நெருப்பு. அந்த மாதிரி எதிரெதிர் கிரகங்களாக இருக்கிறதுனால அந்த கிரகங்கள் சேர்க்கையால் வரக்கூடிய பாதிப்புகளை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு ஜோதிட நூல்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அங்க பிரதர்ஷனம் நாம் செய்வதனால, இப்போ அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு திருப்பதியிலெல்லாம் அங்க பிரதர்ஷனம் செய்வதுண்டு. காலையில் அதிகாலையில் 2:30 மணி அல்லது 2:45 மணிக்கு அங்க பிரதர்ஷனம். நம்ம உடம்பாலேயே இறைவனை உடலையே உருட்டி இறைவனை மனதிலே நினைத்து நாம் அந்த மாதிரி ஒரு பிரதர்ஷனம் வலம் நாம் இறைவனை வணங்குறது. அது அதுக்கு ஒரு பெரிய பரிகாரம். ஏன்னா இந்த 2 கிரகங்கள் பார்த்தாலோ சேர்ந்தாலோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் இருக்கும், வயிற்றுக்கோளாறு இருக்கும், அசிடிட்டி தொந்தரவுகள் இருக்கும், சொத்து பிரச்சனை இருக்கும். நான் இடம் வாங்கி போட்டிருந்தேன், ஆனால் அந்த இடத்த இன்னொருத்தவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க, அப்புறம் கோர்ட்டு கேஸ் போனோம், 11 வருஷமாக சிவில் கேஸ் நடக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும். இதுக்கு நமக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வ கோவிலோ அல்லது நாம் வேண்டிக்கிட்டது கோவிலுக்கோ அங்க பிரதர்ஷனம் செய்வதன் மூலமாக இந்த சனி செவ்வாய் பார்வை சேர்க்கையால் ஏற்படக்கூடிய தர்ம சங்கடங்கள், மோசமான சூழ்நிலைகளை நிச்சயமாக நம்ம கடந்து வந்துடலாங்க. அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகருங்கிற பழமொழியே வேறு தாங்க. அடிமேலே அடி வைத்தால் ஆண்டவன் அருள் கிடைக்கும். சிலர்லாம் அடிப்பிரதர்ஷனம் வருவாங்க. அப்படி அடி எடுத்து வச்சு வேகமாக தாண்டி நடக்காமல் ஒரு அடிக்கு அடுத்தது இன்னொரு அடி அப்படி எடுத்து அழகாக காலை நடந்து இறைவனை வணங்குவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் யார், அதுக்கு என்ன கிரகம் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் குரு, இந்த 3 கிரகங்கள் தான். ஏன்னா நம்ம கணக்கு பார்த்து எடுத்து கணக்காக காலடி வச்சு நடக்கிறோம் இல்லைங்களா, அது காரணம் புதன். கணக்குன்னு வந்துட்டாலே அங்கே புதன் வந்துடும். இறைவனை வேண்டிக்கிட்டே நடக்கிறதுனால அங்கே குரு பகவான் வந்துடுவார். அதே மாதிரி உடல் அசைவு இயக்கம் எல்லாத்துக்கும் செவ்வாய் காரணமாக இருக்கிறதுனால இந்த 3 கிரகங்கள் ஒருத்தவங்களுக்கு நல்லா வேலை செய்யணும், ஆக்டிவேட் ஆகணும், புதனால் யோகம் கிடைக்கணும் அப்படின்னா அடிப்பிரதர்ஷனம் இறைவனை வணங்குவதன் மூலமாக இறைவனுடைய பூரண அருள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா கடுமையாக அந்த அலகெல்லாம் குத்திட்டு வணங்கிட்டு வருவாங்க. முருகப்பெருமானுக்கு முருக பக்தர்கள் முரட்டுத்தனமான பக்தி உடையவர்கள், அசைக முடியாத ஒரு ஆணித்தரமாக ஆழமான பக்தி உடையவர்கள் முருகனுடைய பக்தர்கள். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அலகு குத்திப்பாங்க, நாக்கு நீட்டி நடுவில் வேலால் குத்திப்பாங்க. அந்த மாதிரி அலகு குத்திக்கிறவங்க, அலகு குத்திக்கிட்டு வேண்டிக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. அப்போது ஒருத்தவங்க ஜாதகத்தில் செவ்வாய் குரு கேது இந்த 3 கிரகங்கள் சேர்ந்துருந்தால் அப்போ என்னாகும், குரு பகவானுடைய வலிமை குறைய ஆரம்பிக்கும். அப்போ இந்த கேதுட்டேருந்து இந்த குரு பகவானை காப்பாற்றி கொண்டு வரத்துக்கு முருகப்பெருமானிடம் அலகு குத்தி வழிபடுவதன் மூலமாக குரு செவ்வாய் கேது அந்த 3 கிரகங்களுடைய நல்ல பலன்கள், யோக பலன்கள்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அதாவது பூக்களாலே இறைவனுக்கு அபிஷேகம் செய்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பாடிக்கிட்டே பாடல்கள் பஜனை மூலமாக இறைவனை வணங்குவாங்க. அதுக்கு என்ன காரணம், சுக்கிரன் தான். அவர் தான் இசைக்கு அதிபதி. இப்படி ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு எளிய பரிகாரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஜோதிடர்கள் மூலமாக எளிய பரிகாரங்களை ஜோதிட நூல்கள் படித்தறிந்தவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் இன்பமயமாக்குவோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் தரக்கூடிய நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.